என்னப்பா எல்லாரும் இப்பவே 2026 சனிப்பெயர்ச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜோதிட உலகத்துல இதுதானே இப்போ ஹாட் டாபிக். ஆமாங்க, சனி பகவான்னாலே ஒரு தனி பயமும் மரியாதையும் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதான் அடுத்த பெயர்ச்சி எப்போ நடக்கும், என்ன தேதின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களுக்கு சரியான தேதி தெரியுமா? கண்டிப்பா. வாக்கிய பஞ்சாங்க கணக்குப்படி இந்த முறை சனி பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா அமையுது. 2026 வருஷம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த பயிற்சி நடக்கப் போகுது. ஓ, மார்ச் 29, 2026. நேரம் இப்போ? அதுதான் இதுல ஹைலைட். அன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைனாலே சனி பகவானுக்கு உகந்த நாள். அன்னைக்கு விடியற்காலை 3:39 மணிக்கு பெயர்ச்சி நடக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சனிக்கிழமை விடியற நேரம்னு சொல்லலாம். சனிக்கிழமையே பெயர்ச்சி நடக்கிறது ரொம்ப விசேஷம்தான். சரி, இப்போ அவரு கும்பராசில ஆட்சி பலத்தோட இருக்காரு. அடுத்து எங்க போறாரு? கரெக்ட். இப்போ கும்பத்துல இருக்கிற நீடி தேவனான சனி பகவான் அங்கிருந்து விலகி மீன ராசிக்கு போறாரு. கும்பம் காற்று ராசினா மீனம் நீர் ராசி. அது மட்டும் இல்லாம மீனம் குருவோட வீடு. அதாவது ஞானம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கிற இடத்துக்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறாரு. ஓஹோ, அப்போ இது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போலயே. நிச்சயமா. சனி பெயர்ச்சிங்கிறது சும்மா இல்ல. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் ஒரு முறை நடக்கிற இந்த நிகழ்வு தனிப்பட்ட மனுஷங்க வாழ்க்கையில மட்டும் இல்லாம சமூகம், அரசியல், ஏன் உலக அளவுல கூட பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆற்றல் கொண்டது. உண்மைதான். ஆனா ஒரு சந்தேகம், சனி பகவான் மீனராசிக்கு போறதால மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குமா, இல்ல மத்தவங்களுக்கும் உண்டா? நல்ல கேள்வி. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்களை மட்டும் பாதிக்க மாட்டார். அவரோட பார்வை மத்த ராசியின் மேலையும் விழும். ஜோதிடத்துல சனியோட 3, 7 மற்றும் 10ஆம் பார்வைகள் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலன்களும் மாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். அப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்னன்னு நம்ம விரிவா பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். 12 ராசிக்கான பலன்களை அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஆமா மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரியா சொன்னீங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவா பார்க்கலாம். வணக்கம் பாஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026லேருந்து 2028 வரைக்கும் வரப்போற சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஜி. துலாம் ராசினாலே சனி பகவான்னாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். வழக்கம் போல ஏதாச்சும் பிரச்சனை வருமா, இல்ல இந்த வாட்டி நல்ல செய்தி இருக்கா? பயப்படவே தேவையில்ல. சொல்லப்போனா துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்ல சஞ்சரிக்க போறார். இது ரொம்ப சூப்பரான இடம். பொதுவா சனிய கண்டு பயப்படுறது இயல்புதான். ஆனா இந்த தடவை அவர் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார். அப்பாடா, 6ஆம் வீடுனா எதிரிகள், கடன், நோய்னு சொல்வாங்களே, அதுல சனி இருந்தா நல்லதா? கரெக்டா கேட்டீங்க. 6ஆம் இடத்துல பாவ கிரகமான சனி இருக்கிறது ஒரு வகையில விபரீத ராஜயோகம் மாதிரி. உங்க எதிரிகளை ஜெயிக்க வைப்பார். இப்போ குடும்ப விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியோட பார்வை 3ஆம் இடத்துல படுது. இதனால உங்க தம்பி தங்கைகளோட உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அவங்க மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சூப்பர். குடும்பத்துல விசேஷம் ஏதாச்சும் நடக்குமா? கண்டிப்பா. விருமணம், குழந்தை பாக்கியம்னு சுப காரியங்கள் நடக்கும். ஆனா ஒரு சின்ன விஷயம், சனி 8ஆம் இடத்தையும் பாக்குறார். அதனால பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இல்லனா குடும்பத்துல சில மறைமுகமான குழப்பங்கள் வரலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஈஸியா சமாளிச்சிடலாம். ஓஹோ, அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுன்னு சொல்றீங்க. வேலை, தொழில் எல்லாம் எப்படி இருக்கும்? தொழில் ரீதியா இது உங்களுக்கு ஒரு பொற்காலம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6ஆம் வீட்டு சனி உங்க போட்டியாளர்களை ஓட ஓட விரட்டுவார். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். புது தொழில் வாய்ப்பு தேடி வரும். குறிப்பா சனி 12ஆம் இடத்தை பாக்குறதால வெளிநாடு தொடர்பான வேலைகளுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. வெளிநாடா? ஆனா அதுல ஏதாச்சும் சிக்கல் வருமா? வாய்ப்புகள் வரும். ஆனா விசா ப்ராசஸ்ல கொஞ்சம் டிலே ஆகலாம். அது மட்டும் இல்லாம சனி 8ஆம் இடத்தை பாக்குறதால ஆபீஸ்ல மறைமுக எதிர்ப்பு இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்க கடின உழைப்புக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைச்சே தீரும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம். ரொம்ப சந்தோஷம் ஜி. இப்போ முக்கியமான விஷயம், காசு, பணம், நிதி நிலைமை எப்படி இருக்கும்? கடன் சுமை குறையுமா? இதுதான் ஹைலைட்.
6ஆம் வீட்டு சனி கடனை அடைக்கிறதுக்கு புது வழிகளை காட்டுவார். ரொம்ப நாளா வராம இருந்த பணம் கைக்கு வரும், சேமித்து அதிகமாகும். ஆனா அதே சமயம் 12ஆம் பார்வை இருக்கிறதால வீட்டை புதுப்பிக்கிறதுக்கோ இல்ல மருத்துவ செலவோ வரலாம். அதனால கையில ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிறது நல்லது. வரவும் இருக்கு செலவும் இருக்குன்னு சொல்லுங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அதுல ஏதாச்சும் கவனம் தேவையா? ஆமா, அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 6ஆம் வீடுங்கிறது நோய் ஸ்தானம். அங்க சனி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையலாம். அடிக்கடி சளி காய்ச்சல்னு தொந்தரவு பண்ணலாம். ஏற்கனவே உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அதை அலட்சியம் பண்ணாம உடனே டாக்டர் கிட்ட போறது நல்லது. சரிங்க ஜி. டயட் எக்ஸசைஸ்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறேன். பசங்க படிப்பு எதிர்காலம் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க. பசங்க விஷயத்துல நீங்க ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கணும். அவங்க படிப்புல ஜெயிக்க கொஞ்சம் கடினம் உழைக்க வேண்டியிருக்கும். சனி 8ஆம் இடத்தை பாக்குறதால அவங்க எதிர்காலம் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கவலை வரலாம். ஆனா பயப்படாதீங்க, சரியான கைடன்ஸ் கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க. ஓகே ஜி. பயணம் போற வாய்ப்பு இருக்கா? டூர் போலாமா? தாராகமா. 3ஆம் இடத்து பார்வை உள்நாட்டு பயணங்களையும் 12ஆம் இடத்து பார்வை வெளிநாட்டு பயணங்களையும் குறிக்குது. குறிப்பா ஆன்மீக சுற்றுலா, புனித யாத்திரைகள் போறது உங்களுக்கு மன அமைதியை தரும். ஆனா பயணத்தின் போது டாக்குமெண்ட்ஸ், சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே ஜி. மொத்தத்துல இந்த 2026 இருந்து 2028 சனி பெயர்ச்சி துலாம் ராசிக்கு சாதகமா தான் இருக்குன்னு சொல்றீங்க. 100%. இது உங்களுக்கு வளர்ச்சியான காலம். சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் அது உங்களை ஸ்ட்ராங்காக்க தான் வருது. நேர்மையா உழைங்க. சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கோ இல்ல சிவன் கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. வயசானவங்களுக்கு உதவுங்க. சனி பகவான் உங்களை உச்சாணி கொம்புல ஏத்தி வைப்பார். ரொம்ப நன்றி ஜி. மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவா இந்த காலகட்டத்தை எதிர்கொள்றேன். வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சார், நீங்க சொன்ன இந்த பலன்கள்லாம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம், இது எல்லாருக்கும் 100% அப்படியே நடக்குமா? நல்ல கேள்வி. நான் இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள். அதாவது கோச்சார ரீதியா சனி பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கறத வச்சு கணிக்கப்பட்டது. ஓ, அப்போ தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. அவங்கவங்க சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் சனி பெயர்ச்சிங்கிறது ஒரு பெரிய மாற்றம்னால நான் சொன்னதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு 70-80% இதோட தாக்கம் நிச்சயமா இருக்கும். தெளிவா புரிஞ்சுதுங்க. நேர்களே, சார் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க அடுத்தடுத்து போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சரியா சொன்னீங்க. வரப்போற இந்த சனிப்பெயர்ச்சி உங்க எல்லாருக்கும் பெரிய வெற்றியை தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.